சார் வணக்கம். சார் நம்ம இதை விட எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஆல்ரெடி இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட தேர்வு முடிவுகள் வெளியிட்டு அதுக்கான கலந்தாய்வு நடைபெறுது. ஓகேங்களா? இன்றைக்கி கூட 11ஆம் நாள் நடைபெறுது. ஆல்மோஸ்ட் பிசி எம்பிசிக்கெலாம் சீட்டு ஆல்மோஸ்ட் காலி. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த எக்ஸ் மேன் ஓகேங்களா, ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஒரு சில கம்யூனிட்டிக்கெலாம் சீட் இருக்குது. அவங்களுக்கு தான் ஆன்கோயிங் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதற்கிடையிலே இப்போ என்ன பண்ணிக்கலாம், டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி ஒரு மெயில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேண்டிடேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் இதெல்லாம் இந்த முறை என்ன பண்ணுங்க, புதிதாக இதில் இணைச்சதுனால இதற்கு தனியாக ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணணும் இல்லைங்களா? அதனால் இதற்கு தனியாக மறுபடியும் ரீஅப்லோட் பண்ண சொல்லி ஒரு டேட் கொடுத்தாங்க. அதாவது நாளையோட பிப்ரவரி 5ஆம் தேதியோட உங்களுக்கு ரீஅப்லோடோட ஷெடியூல் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்ட் சர்டிஃபிகேட் நிறைய பேருக்கு ரீஅப்லோட் மறுபடியும் வந்துச்சு. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மெயில் வந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த மெயில் பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி வந்த மெயில். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் இந்த மெயில் வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீஸ் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ரீஅப்லோட் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ்க்கானது எல்லாத்துக்குமே போட்டுருந்தாங்க காமனான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிரைவிங் லைசன்ஸ்க்கு மட்டும். ஓகேங்களா? குறிப்பாக டிரைவிங் லைசன்ஸ்க்கு மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யூஆர் இன்ஸ்ட்ரக்டர் டு ரெட்டிஃபை த ரீஅப்லோட் த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17/2/2025 ஓகேங்களா? பிப்ரவரி 17ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அப்லோட் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். ஒரு வேளை அப்லோட் பண்ணலாம் நீங்கள் ரிஜெக்ஷன் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது இன்றைக்கி 12:15 வந்த ஒரு மெசேஜ். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, யாருக்கு இந்த மெயில் வந்திருக்குன்னு பாருங்கள். அதாவது செக் பண்ணிக்கோங்க. இந்த மெயில் வந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ரீஅப்லோட் பண்ணி தான் ஆகணும் டாக்குமெண்ட்டை. ஓகேங்களா? ஸோ ஃபாரஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது டைப்பிஸ்ட்டுக்கு மெமோ ரிலீஸ் பண்ணுவாங்க 7ஆம் தேதி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இதுக்கான ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க வாட்சருக்கு எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் அவங்க மறுபடியும் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ரீஅப்லோட் அகைன் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்து ரீஅப்லோட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த மெயில் வரல, எனக்கு அந்த மெயில் மிஸ் ஆகிடுச்சு, எங்கள்கிட்ட மொபைல் நம்பர் இல்லை, அந்த மொபைலுக்கு மெசேஜ் வரல, ஸோ மொபைலுக்குலாம் இது இன்டிமேட் பண்ணல, மெயிலுக்கு தான் சார் அவங்க டேரெக்டாக இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் மெயிலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, டிஎன்பிசிலேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ரீஅப்லோட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு. எதுவும் இல்லை, உங்களுக்கு ஓடிஆரில் போய்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ இப்படி உங்களை ஓடிஆரில் லாகின் பண்ணிங்கன்னா ஸோ எப்பயும் போல் அந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷன் அது இருக்கும், அதில் கரண்ட் அப்ளிகேஷன் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஓகேங்களா? அதில் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 இருக்கும் 1/2024 நோட்டிஃபிகேஷன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும் வியூ ரீஅப்லோட் டாக்குமெண்ட்ஸ் 1 ரீஅப்லோட் டாக்குமெண்ட்ஸ் 2 அப்படின்லாம் காட்டும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஸோ இது போய் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்படி காட்டும் உங்களுக்கு. இப்போ ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் அல்லது ஃபாரஸ்ட் கார்டாக இருந்தாலுமே என்ன கேட்குறாங்க, ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதர்ஸில் எதனா குறிஸ் இருந்தால் மேபி ஒரு எதனா மிஸ் மேட்சோ இல்லை எதனா இருந்தால் அதுக்காக நீங்கள் அந்த காலமை யூஸ் பண்ணிக்கலாம், அதர்ஸ் ஆப்ஷனை. மற்றபடி அதர்ஸ் வந்து யூஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸாக இருந்தால் நீங்கள் அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் இங்கே பாருங்கள் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மேலே பாருங்கள் டேட் கொடுத்துருப்பாங்க. You are instructed to re-upload the documents certificate mentioned the memorandum dated 31/1/2025 through the OTR account from 3/2/2025. அதாவது இன்றைக்கி இருந்தே ஆக்சுவலி நேற்று இருந்தே 17/2/2025 11:51 PM வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். அப்போ ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் பின்னாடி தான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃபிசிக்கல். ஏன்னா ஃபாரஸ்ட் கார்டுக்கு மொத்தம் நாளையோட டேட் முடியுது ஃபிசிக்கல். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு முன்ன ஒரு மெயில் காட்டணும் பார்த்தீங்கன்னா, அது அந்த டேட்டில் வந்தது. ஸோ அது 5ஆம் தேதி க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ கார்டு டிரைவிங் லைசன்ஸுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் ரீஅப்லோட் பண்ணணும். என்றைக்கு 17ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த மெயில் உங்களுக்கு வரல அப்படின்னாலையும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. உங்களை ஓடிஆரில் போய் லாகின் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ரீஅப்லோட் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அப்லோட் வந்துருக்கு கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி கார்டு இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டா, ஓகேங்களா? என்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரீஅப்லோட் பண்ணிவிடுங்க. ஒரு வேளை நீங்கள் ரீஅப்லோட் பண்ணலை அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் ஆகிடும். அப்புறம் இவ்வளோ நாள் கஷ்டப்படுறது வீணாக போயிடும். ஓகேங்களா? சரி, அதேமாதிரி ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க, சார் நான் ஆல்ரெடி இப்போ நல்ல ஸ்கோர் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து இதுலேயும் வந்திருக்கும். லைக் இப்போ 170க்கு மேலே இருக்கவங்களாம் கண்டிப்பாக ஜேஏ விஓ அதுலேயும் போயிருக்கும் லிஸ்ட்டு. ப்ளஸ் இந்த ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் வாட்சர்லேயுமே வந்திருக்கும். ஏன்னா போத் ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு எல்லாருமே போத் தான் கொடுத்துருப்பாங்க. ஆஸ்பிரண்டோட மைனாலே அப்படி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன சார் ரீஅப்லோட் பண்ணலாமா? பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி அலாட்மெண்ட் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஜாயினிங் லெட்டர் தான் வரணும். ஓகேங்களா? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்து ஜாயின் லெட்டர் வரும். ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டேட் சீனியாரிட்டியாக இருந்தால் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில். ஓகேங்களா? அதனால் அவங்க பிரச்சனை கிடையாது. இதுக்குன்னே கரெக்டாக இருப்பீங்க பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டு தான் சார் எனக்கு வரும், இந்த கட் ஆஃபுக்கு எனக்கு கிடைக்கல, விஓ ஜூனியர்ஸ்லாம் கிடைக்கல அப்படின்றவங்க கன்ஃபார்ம் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அவங்க பண்ண வேண்டியதில்லை. யார் ஆல்ரெடி அலாட்மெண்ட் வாங்கணுங்க. உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க சார், கரெக்டாக பண்ணிடுங்க. ஓகேங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. இத்தனை வருஷம் கஷ்டப்படுறது வீண் போய்டும். ஓகேங்களா? சரி சார், வீடியோ வாட்சிங் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
எதனா அப்படியே உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறோம். ஓகேங்களா? சரி சார், அப்படியே வீடியோ ஃபஸ்ட் டைம் ஆச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அது எங்களுக்கு தேவை உங்களோட சப்ஸ்கிரைபர் தான். ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ.